என்ன பண்ணுறப்பா? என்ன பண்ணுற? செடிக்கு தண்ணி அடிக்கிறேன். கீழே தண்ணி விடுறத விட வெயில் காலத்தில் இப்படி மேலே விடுறோம்ல, அதுதான் நல்லதாம்மா. சரி, அந்த இலையெல்லாம் வாடி போகாமல் இருக்குமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சரி மேலே வந்து இப்படி செடிக்கு மேலேயும் இப்படி பரவாயில்ல தூவி விடலாம். கீழே தான் வேருக்கு தான் தண்ணி போகும்னு சொல்லுவாங்க. கீழேயும் விடுவோம்ல எப்போதும், கீழேயும் விட்டுருவோம். இப்போ மேலேயும் தெளிச்சு விட்டுட்டு அப்படியே கீழே போட்டோம்னா அது வாரத்துக்கு தண்ணி வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் செல்லுன்னு இருக்கும்ல செடி பார்க்குறதுக்கு. மரவள்ளி கிழங்கு நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஆமாம், அந்த இது தானே. இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு, கீழே இருக்கிறதும் நல்லா வளர்ந்துருச்சு. என்ன பிடுங்கணும், அரிசியை பிடுங்கணுங்க, பார்க்கணும், இன்னும் வளரணும் அது. இங்கே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் 2 நாளாக வந்து தொடர்ந்து வீடியோ வரல, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அப்போ ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி எனக்கும் உடம்பு சரியில்லை, நானும் எடுக்க முடியல. இவருக்கு வேலை இருந்துச்சுன்னு சரியாக வேலைக்கு போயிட்டாருங்களா, அதனால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்லா ஆயிட்டேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிலுக்கு தாங்க முடியல. காய்கறியெல்லாம் பொரிச்சிங்களா இன்னைக்கு? காய்கறிகளை பொரிச்சிருக்கோம். பொரிச்சிருக்கோம். தக்காளி எல்லாம் நிறையா கிடச்சிருக்கு, கத்திரிக்காய் இருக்குது. இப்படி பண்ணுறது நல்லதா இல்லை கீழே தண்ணி விடுறது நல்லதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம மாற்றி பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் தப்பாக பண்ணியிருந்தா தெரிஞ்சுக்கிறோம், மாற்றி திருத்திக்கிறோம். ஆமாம், எப்படி இந்த மாதிரி தண்ணி விட்டால் நல்லதா இல்லை அப்படி விட்டால் நல்லதா சொல்லுங்கள். ஆனால் இப்படி மேலே தண்ணி விட்டுட்டு அது பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள், செல்லுன்னு இருக்குது. அப்படியே உன் மேலே நீயே குளிச்சுக்கோ, அப்படியே தெரிச்சிருது மேலே. திரும்பி இப்படி அடிச்சிட்டேன்னா அடி வாங்கிடுவேன் நீ. பா கம்முன்னு இருப்பா, வாய் பேசாதீங்க. இப்படி வச்சு அடிச்சு விட்டுருவோம். அப்புறம் வாய் பேசாதீங்க, சரியா? யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நோ ரெஸ்பெக்ட். கடலாட்டு இருக்குது, கடலில் எப்படி தண்ணி எடுக்க முடியும்? கடலாட்டு இருக்கு, அடிச்சு விட சொன்னாங்க தண்ணி. நம்ம மருந்து போட்டிருந்தோம்ல, அதனால வந்து இப்படி மேலே அடிக்கல, கீழால மட்டும் விட்டுட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே தோட்டத்துல எல்லாம் மேலே தானே அந்த இது பாய்ச்சி விட்றாங்க. ஆமாம், அதனால தான். சரி சரி சரி. வெயில நின்று வாசல் தொளிக்கிறே இல்லையே, இதுக்கு வந்து தண்ணி விட்டுறணும். ஆமாம், வாசல் தொளிச்சிருந்தா சாணி போட்டு கோலம் போட்டுருக்கு பாருங்க. எங்கள் அம்மா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு அது செஞ்சுருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தலி கூண்டு கோலம். இது என்னது, கோலமா இல்லை சும்மா கிறுக்கி விட்டுருக்கியா? இல்லை, அம்மா போட்டுருக்குறாங்க. கிறுக்கி விட்டுருக்கு. போடல, எங்கள் அம்மா போட்டுருக்குறாங்க. தண்ணி தெளிக்குது. ஆமாம், தெரிஞ்சா தெரிச்சிட்டு போகுது. இப்போ அதனால குளிப்பாட்டி விட்டுருவோம் தண்ணியை. செடியை குளிப்பாட்டிட்டு இருக்கிறேன், செடி காய்கறி எல்லாம். உன்னைய முக்கி விட்டுருவோம் அப்புறம் நான். வெயில் நல்லா இருக்குதுங்க மேலே தண்ணி போட்டா. பாருங்க, இந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் ஒரு கோடு போட்டால் கோலமாமா. அது நான் போடலன்னு சொல்லிட்டேன். இது வேணால் கோலம்னு ஒத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் எப்படி வந்திருக்குன்னு. பாவக்காய் மேலே தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தண்ணி அடித்த பிறகு செடியை பார்க்கறதுக்கு அப்படியே செல்லுன்னு இருக்குது பார்க்குறது. சில்லுன்னு சிலு இல்லை, சில்லுன்னு. சில கூட்டங்களை நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு நோட் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும், வெயிட் பண்ணுறேன். காட்டுங்க.
நம்ம செடியில் வந்த ரோஸு. ஆனால் நம்ம இது வாங்கையில் வந்து பன்னீர் ரோஸுன்னு தான் கேட்டு வாங்கினோம். ஆனால் இது வளரையில் பட்டன் ரோஸாட்டு பட்டன் ரோஸாட்டு இருக்குது. இன்னும் மொக்க வச்சுருக்குது பாருங்க. ஆமாம். இன்னைக்கு என்ன சமையல்? காலையில் சாப்பாடு சோறு வடித்தாச்சு. தக்காளி குழம்பு, முட்டையை வேக வச்சு இப்படி போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேக வச்ச முட்டையை சும்மா சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த குழம்போட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி குழம்பு, முட்டை குழம்பு இல்லை தக்காளி குழம்பு. தக்காளி குழம்புல வந்து வேக வச்ச முட்டையை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால வந்து நாங்கள் அப்படி வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ஒரு ரெசிபி வீடியோ போட்டுருங்க. தக்காளி குழம்புக்கு எதுக்கு ரெசிபி? நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம்ல. எல்லா திவ்யா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியணுமா வேண்டாமா? திவ்யாலாம் வெறும் பொரியல் சாப்பாடு, தயிர் சாப்பாடு. அவளுக்கு எல்லாம் செய்ய தெரியும். செய்ய தெரியாது அவளுக்கு. செய்ய தெரியாதனால தான் அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறேன். அது மாதிரி யாராவது தெரியாது தக்காளி குழம்பை பற்றி இல்லை என் ஸ்டைலில் எப்படி வைப்பேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமாம். அதர்வைஸ் வேறு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரெசிபி வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.